2 தடவை போனார்ல, ரொம்ப சோர்ந்து போயிட்டு என்னாச்சுன்னு தெரியல வந்தாரு. ஆனா இந்த தடவை வரும்போது ரொம்ப ஜாலியா ரொம்ப சிரிச்ச முகமா வந்தாரு. கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. சிபிஐ ஆபீசருக்கு எங்க தலைவர் டேட் கொடுத்தாரு படம் நடிக்கிறதுக்கு. 3 ஆபீசருக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள டீல் முடிஞ்சிருச்சு. வீடு இல்ல, பொண்டாட்டி இல்ல, எதுவும் இல்லாம தன்னன் தனியா ரோட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். இவ்வளவு சோக கதை உங்களுக்குள்ள இருக்கா சார்? இடையூறா இருக்கிற ஒரு சின்னத்தை ஏன் கொடுத்தீங்க? பொதுப்படையான கேஸ போட்டு அந்த சின்னத்தை புடுங்கிட்டாங்க. இப்ப வேற சின்ன வாங்கிக்கோங்க. அடுத்தாப்புல அவனுங்க கோழி குடுக்கறேன்னு இருக்காங்க. நம்ம கோழி வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தோம்னா பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. ஒழிச்சு வச்சு ஞாபகமா இருக்க மாட்டாங்க மக்கள். எவ்வளவு நன்றி கெட்ட மக்களா இருந்ததுனாலதான் எல்லாம் எங்க தலைவன் பின்னால வந்து நின்னாங்க தெரியுதா? எல்லாரும் போயிட்டு திமுக பக்கம் தான் நின்று, ஏன்னா அவங்க தான் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க. மறந்துட்டு போயிட்டு விஜய் பக்கத்தில் நிற்கிறாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், மந்திரிகள் அவங்க வீட்டுல இத்தனோண்டு ஒண்ணு வளரும்ல, அதுங்கிட்ட போய் தமிழ்ல பேசி பாருங்களேன். சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு வார்த்தை பதில் சொல்லிருச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். இது மேலேயுமா ஆட்களையும் மறந்துடுச்சு. திமுக காரர்களோட சதி போய் 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 திமுகவுக்கு நாங்க நாமம் போடுவோம். அவங்க தான் போட மாட்டாங்க, அவங்க தான் வந்து நாத்திகவாதிகள். வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஒரே ஒரு இடத்துல பிஜேபி ஒரு எம்எல்ஏ எடுத்தாவே அவன் தான் இங்க சிஎம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு, தண்ணி குடிங்க. புரியுதுங்களா? எது குடிக்கிற தண்ணி குடிக்க, அதான் புத்தி இல்லாதவங்கள்ட்ட உட்காந்து பேசுறேன். தண்ணி தண்ணி குடிக்கிறதுனா குடிக்கிற தண்ணி தான் சார். வெயில் டைம்ல நிறைய குடிக்க சொல்லுவாங்க, அதுதானே சார் சொல்றீங்க? மோரு, அது கூட தயிர், தயிர் போட்டு லெசியா போட்டு குடிங்க. குடிக்கலாம். சர்பத்து குடிங்க. நல்லது. இளநீ குடிங்க. இதெல்லாம் நல்லது சார், உடம்புக்கு நல்லது இல்ல? ஹலோ, கரெக்டான விஷயம் சொல்றீங்க. எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? ஓ, நீங்க சரக்கு தண்ணியை குடிக்க சொல்றீங்களா? அப்புறம் சார் அது உடம்புக்கு கெடுதி சார். ஹலோ, அதத்தான் சொல்றேன். அளவா குடிச்சா உடம்புக்கு அது மருந்து. டாக்டரே குடிக்க சொல்றாரு தெரியுமா? ரொம்ப டென்ஷனா இருந்து தூக்கம் வரல அப்படின்னா ஒரே ஒரு 90 போட்டு தூங்குங்க. ஆனா இந்த கம்யூனிட் பேர எவனும் 90 போட மாட்டேங்கிறான். 900 போட்டுறாங்க. 900க்கு மேல. ஓஹோ, 2 ஆஃப் 3 ஆஃப்லாம் அடிக்கிறானுங்க. எப்படி தாங்கும்? கண்டிப்பா. சரி, அப்புறம் போய் சேர வேண்டியதானே. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். சிபிஐ விசாரணைக்கு உள்ள போனாரு. வரும்போது ஆளு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஜாலியா வராரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போனாரு, ரொம்ப சோர்ந்து போய் வந்தாரு. இப்போ 7 மணி நேரம் கதற கதற வச்சு செஞ்சிருக்கிறாங்க. வரும்போது ரொம்ப ஜாலியா, அதுவும் அந்த கேட்ல இருந்து வரும்போதே கார் டாப்ல ஏறி எல்லாருக்கும் ஹாய் பண்ணிட்டு வராரு. என்ன இது, என்ன சொல்ல வராரு? ஒரு விஷயம் தெரியுமா? கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அப்படியா சார்? அந்த மூமெண்ட் தானே அது ஜாலியான வந்தது. அப்புறம் ஓஹோ, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்தேகமாவே இருந்தது சார். ஏன்னா 2 தடவை போனார்ல, ரொம்ப சோர்ந்து போயிட்டு என்னாச்சுன்னு தெரியல வந்தாரு. ஆனா இந்த தடவை வரும்போது ரொம்ப ஜாலியா ரொம்ப சிரிச்ச முகமா வந்தாரு. கேஸ் டிஸ்மிஸ் ஆனதுனால தானோ? அப்ப பாஜக கூட கூட்டணி போறாரா? பாஜக கூட கூட்டணி எல்லாம் கிடையாது. சிபிஐ ஆபீசருக்கு எங்க தலைவர் டேட் கொடுத்தாரு படம் நடிக்கிறதுக்கு. 3 படம், 3 ஆபீசருக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள டீல் முடிஞ்சிருச்சு. என்ன சார், உங்க தலைவர் சினிமாவுக்கே நான் முடக்கு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியால சொன்னாரு. இப்போ திடீர்னு 3 படம் அப்படின்னு சொல்றீங்க. ஹலோ, உங்களுக்கு தெரியாது, எங்க தலைவனோட அந்த சிபிஐ ஆபீசர்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு பணமா கொடுக்க விட்டா தப்பா போயிடும் இல்லையா? டேட்டா கொடுத்தா தப்பு இல்லை இல்லையா? இது டேட்டாவா? ஹலோ, எங்க தலைவர் எல்லா ஆபீசருக்கும் தனியா டேட் கொடுக்க போறாரு, கால் ஷீட் கொடுக்க போறார் நடிக்கிறதுக்கு. அதத்தான் சொன்னேன். அந்த டேட்டா? அப்புறம் நீங்க டேட் கொடுத்திருக்காருன்னு நான் வேற மாதிரி யோசிச்சேன் சார். ஓ, எங்க தலைவர் வயசுக்கு வந்துட்டாரு, டேட் ஆயிருச்சு, அந்த 3 நாட்களுக்கு பேட் வாங்கணும் அப்படிங்கிற மோகத்துல இருக்கீங்களோ சார்? இப்பவும் நீங்க தப்பா தான் சார் புரிஞ்சுன்னு இருக்கீங்க. இப்பவும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான். ஓ, எங்க அண்ணியும் எங்க தலைவரும் டேட்டிங், அதானே சார்? நான் அது சொல்லவே, அவங்க பர்சனல் லைஃபுக்கே நான் வரல சார். அப்புறம் எதுக்கு என்ன டேட்? நீங்க அதை விடுங்க. படம் நடிக்க போறாரா? 3 கால் ஷீட் கொடுத்தாச்சு, அதுல 2 ஹிந்தி படம். ஓஹோ, தெரியுமா? ஏன் ஒரு படம் என்ன படம்? தமிழ் படம். ஓ, அந்த ஆபீசர் தமிழ் ஆபீசரோ? எஸ்.
ஓகே. மத்த 2 படமும் ஹிந்தி. அதுல ஒண்ணு ஸ்ட்ரெயிட்டா இங்கிலீஷ் ஹிந்தி எடுக்கலாம். ஹாலிவுட்ல ஆஸ்கார் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்க தலைவனுக்கு அந்த ஆபீசர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆமா. ஓகே. சும்மா நம்ம ரஜினிகாந்த் ம். ஆஸ்கார் ஆடிட்டோரியத்துக்கு போலாம், ம். ஆனா அவார்டு வாங்க முடியாது. ம். ஆனா எங்க தலைவன் அப்படி இல்ல, ம். அவார்டு வாங்கிட்டு வருவார். எந்த கடையில? எந்த கடையிலயா? இல்ல அவார்டு வாங்கிட்டு வர ஹலோ, ஆஸ்கார். அதான். ஓ, அவரு ஆஸ்காரோட கடையில வாங்கிட்டு வருவாரா? ஆஸ்காரோட கடையிலயா? ஆ. இல்ல, என்ன புரியல. எங்க தலைவனை பார்த்தா நடிகை மாதிரியே தெரியலையா? தெரியலையே. ம்? தெரியலையே. அப்ப 33 வருஷமா இந்த கலை தாய்க்கு நடிச்சுட்டு தான் இருந்தீங்க, உண்மையா இருந்ததே இல்ல. நடிச்சுட்டு இருந்தாரு, உண்மையா இல்லையா? ம்ம். வேணாம், ம். சீரியஸா சொல்றேன். வெளியில போய் இப்படி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏன் சன்மானம் எதுனா கொடுப்பாங்களா? சன்மானம் கொடுப்பாங்களா? ம். ஹலோ, ம். சம்பவம் பண்ணிடுவாங்க. ஓஹோ. என்ன நினைச்சீங்க? ம். ஷார்ப்பா இருப்பாங்க தெரியுமா? ஏன் சாணம் பிடிக்கிற மிஷின் வச்சிருப்பாங்களா எல்லாரும்? சாணம் பிடிக்கிற மிஷின் வச்சிருக்கானுங்களா? ஷார்ப்பா இருப்பாங்க, சாணம் பிடிக்கிற மிஷின் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஒரு விதத்துல நீங்க அஜித் ரசிகரோ? ஏன் சார்? இல்ல, விஜய் ரசிகரை பத்தி பேசினா ஆப்போசிட் அப்படியே பேசுறீங்களே சார். நான் யாரோடைய ரசிகரும் கிடையாது சார். படம் நல்லா இருந்தா பார்ப்பேன், அவ்வளவுதான். அது யார் படமா இருந்தாலும் சரி. தாய் கிழவி படம் பார்த்துட்டீங்களா? இல்ல, பார்க்கல. அப்ப நல்லா இருந்தா பாப்பேன்னீங்க. டிக்கெட் கிடைக்கல சார். ஓ, டிக்கெட் கிடைக்கல, வாங்கி கொடுத்தா பாக்குறீங்களா? வாங்கி கொடுங்க, போய் பார்க்குறேன். வாங்க, நம்ம 2 பேரும் கூட போய் பார்ப்போம். நான் தனியா வரமாட்டேன் சார். நான் தான் கூட வரேனே சார். ஹலோ, ம். நான் ஆம்பளை கூட வரமாட்டேன்னு சொல்றேன். வேற? அதெல்லாம் வேற. ஓ, ஒய்ஃப் கூட போவீங்களோ? அதான். சார், நீங்க என் கூட வரதுக்கு தயாரா இல்ல அப்படின்னும் போது உங்க கூட வேற ஒருத்தர் யார் வருவா? உங்க சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் எல்லாரும் ஒய்ஃபோட தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானுங்களோ? ஆமா சார். எல்லாம் கல்யாணம் ஆனவங்க எல்லாமே ஒய்ஃப் கூட தானே போவாங்க. கல்யாணம் ஆகாத லவர்ஸ் கூட போவாங்க, அவ்வளவுதான். ம். புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். நான் புதுசா கண்டுபிடிக்கல, இயல்பா தானே நடக்குது. வேணாம், இதுக்கு மேல சீரியஸா சொல்றேன். ஒருவேளை சொல்லிட்டு அவங்க வீட்டுல அடிப்பாங்களோ, யாரு கூட சினிமாக்கு போவேன்னு. ஹலோ, வீடு இல்ல, பொண்டாட்டி இல்ல, எதுவும் இல்லாம தன்னன் தனியா ரோட்ல வாழ்ந்துட்டு இருக்க, என்கிட்ட போய் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கியா? சார், உள்ள சோக கதை உங்களுக்குள்ள இருக்கா சார்? இந்த சோகத்துல எதுவுமே தெரியாத கம்யூனிட்டி பேருங்க. ஆமா, கமெண்ட் போடுறானுங்க மௌனே அப்படின்னு. ஆமா, எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அந்த பத்தினி மௌனங்களை நினைச்சு. கரெக்ட் தான் சார். கரெக்ட். சரிங்க சார். இப்படியெல்லாம் நீங்க வந்து இவ்வளவு சோகத்தை உள்ளடக்கிட்டு ஏன் உங்க தலைவருக்கு இப்படி முட்டு கொடுக்குறீங்க? அவரு ஒருத்தர் தான் நம்ம பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணுவார். எப்படி? எனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாரு. பரவாயில்ல சார். உங்களுக்கு எல்லாம் செய்யறாரா சார்? கஞ்சன் அப்படின்னு கேள்விப்பட்டோம். பரவாயில்லையே, உங்களுக்கு எல்லாம் செய்யறாரு. ஹலோ, பின்னால பண்ணி கொடுப்பாரு. பின்னால பண்ணி கொடுப்பாரு? பின்னால பண்ணுவாருங்க, ஃபியூச்சர்ல பண்ணுவாரு. நீங்க என்ன நினைச்சீங்க? எல்லாத்தையும் கேள்வி கேட்டுனே இருப்பீங்களா சார்? நீங்க என்ன, நீங்க பின்னால பண்ணுவாருன்னா உங்க பின்னாடி போய் எதுக்கு பண்ணணும்? முன்னாடியே பண்ணலாமே. பின்னாடி போய் பண்ணி யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஃபியூச்சர்ல பண்ணுவார், உங்களுக்கு பெருசா செய்வார் போல இருக்கு. எல்லா அரசியல்வாதி மேலேயும் மக்கள் வைக்கிற நம்பிக்கை பின்னால நமக்கு பண்ணுவாங்கன்னு தான். ஆனா யாரும் பண்ண மாட்டாங்க சார். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? நம்பாதீங்க, பண்ண மாட்டாங்க. நம்புறது வேஸ்ட். அப்ப என்னத்துக்காக ஓட்டு போடணும்? அது நம்மளுடைய உரிமை. நீங்க ஓட்டு போடலன்னா உங்க உரிமை நீங்க இழக்கிறீங்கன்னு அர்த்தம். இத்தனை வருஷமா ஓட்டு போட்டு என்ன உரிமையை நான் சாதிச்சேன் சார்? அதெல்லாம் யோசிச்சு, நான் வேலை செஞ்சாதானே எனக்கு சாப்பாடு. எவனாவது எனக்கு சாப்பாடு கொடுக்கறானா என்ன? அப்ப நீங்க இந்த தடவை உங்க தலைவர் டிவிக்கு ஓட்டு போடாதீங்க. ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தலைவர் எலெக்ஷன்லயே நிக்க போறது இல்லை. என்ன சார் புதுசா ஒரு புகிர கலப்புறீங்க? எல்லாம் ஏன் ஏன் நிக்க மாட்டேன்? கான்பிடண்டா இருங்க. நான் ஆட்சிக்கு வந்தா சிஎம் வந்துட்டா இதை பண்ற அது பண்ற ஊரா வரேன்னாரு. இப்ப நிக்க போறது இல்லையா? ஏங்க, இந்த மக்கள்ல சில நியாயவாதிகள் பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. அவர் மேலயா? அவரு மேல இல்ல, தேர்தல் கமிஷன் மேல. என்ன? இடையூறா இருக்கிற ஒரு சின்னத்தை ஏன் கொடுத்தீங்க?
விசில ஏன் கொடுத்தீங்க, விசில வச்சு அந்த மக்கள் வந்து தங்களோட விசில் ப்ரமோஷனுக்காக அடிக்கிறப்ப எங்களுக்கு காது ஜவ்வு கிளியுதே அப்படின்னு பொதுப்படையான கேஸ போட்டு அந்த சின்னத்தை புடுங்கிட்டாங்க. இப்ப அப்படியா? அந்த சின்னம் போச்சுன்னா எங்க தலைவர் எலெக்ஷன் நின்னு பிரயோஜனம் இல்ல. வேற சின்னம் வாங்கிக்கோங்க. வேற சின்னம் வச்சா கொண்டு போய் சேர்க்க முடியுமா? சேருங்க சார், உங்களுக்கு தான் பிரபலமா இருக்கீங்க, உங்களுக்கு தான் எல்லாருமே இருக்கிறாங்க, போய் சேருங்க. என்ன இப்போ? சேர்க்க முடியாது. ஏன்னா அடுத்தாப்புல அவனுங்க கோழி குடுக்கறேன்னு இருக்காங்க. நம்ம கோழி வாங்கி எல்லாரும் கொடுத்தோம்னா பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. ஒழிச்சு வச்சு ஞாபகமா இருக்க மாட்டாங்க மக்கள். சார் கொடுங்க சார், பரவாயில்ல சார், நீங்க கோழி கொடுக்குறதுனால ஒரு வீட்டுல பிரியாணி செய்யறாங்கல்ல, அதான் சாப்பிட்ட நன்றியோட இருப்பான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தமிழன் அப்படி கிடையாது. நன்றி மறந்தவன். புரியுதுங்களா சார்? நன்றிக்கு பேர் போனவங்களே தமிழர்கள் தான் சார். அப்படியா? 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 அதான் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எவ்வளவு நன்றி கெட்ட மக்களா இருந்ததுனாலதான் எல்லாம் எங்க தலைவன் பின்னால வந்து நின்னாங்க, தெரியுதா? ஆமால, கரெக்ட். எல்லாரும் போயிட்டு திமுக பக்கம் தான் நின்று இருக்கணும். ஏன்னா அவங்கதான் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க. மறந்துட்டு போயிட்டு விஜய் பக்கத்துல நிக்கிறாங்க. ஹலோ, கரெக்ட். நான் அப்படி சொல்ல வரல. இப்ப நீங்க சொன்னது அதான். அப்படி சொல்ல வரலையா? நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் அதுதான் சார். எல்லா மக்களும் விஜய் பின்னாடி போய் நன்றி கெட்டு போய் நிக்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு முதல்வரா இருந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிறைய செஞ்சிருக்கிறாரு. அவர் பக்கம் தானே போய் நிக்கிறாங்க. ஏன் விஜய் பக்கம் போய் நிக்கிறாங்க? 5000 ரூபாய் கொடுத்தாரு, வாங்கிக்கிறாங்க. மாசம் மாசம் 1000. நான் ஏதாவது ஒரு மிஸ்மேட்சா சொல்லிட்டேன்னா அதை அழகா திருச்சி சரியா சொல்றது மாதிரி மக்களை ஏமாத்துறீங்க பாத்தீங்களா? மக்களை ஏமாத்துறேன்னா உண்மையதான் சார் சொன்னேன். நீங்க உண்மை சொல்லி மக்களுக்கு புரியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க கத்து கொடுத்தாலும் கத்துக்க மாட்டோம்னு இருக்கிறது தமிழ் சமூகம். தெரியுமா? அப்படியா? நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க? கத்துக்க மாட்டோம். ஆமா, கத்துக்க மாட்டீங்களே. டிவிக்கே பின்னாடி போவாதீங்க, விஜயை நம்பி போவாதீங்கன்னு சொல்லி எவ்வளவு கத்து தரோம், கத்துக்க மாட்டீங்களே. உங்களுக்கு பின்னால வந்து என்ன பிரயோஜனம்? பின்னால என்ன பிரயோஜனம்? ஹலோ, உங்க பின்னாலன்னா உங்க திமுக பின்னால வந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா? எவ்வளவு பிரயோஜனம் அடைஞ்சிருக்கீங்க. மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்குறீங்க, இப்ப 5000 ரூபாய் வந்தது. எவ்வளவு நல்ல திட்டங்க. உங்க பசங்களுக்கு கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு. ஊர் ஊரா பாலம் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு மக்கள் பாலம் கட்டி வச்சீங்களே, வண்டி கொடுத்தீங்களா? வண்டிக்கு பெட்ரோல் கொடுக்குறீங்களா? ஒரு இடமும் இல்லையே. நடந்துதானே போறோம் அந்த பாலத்திலையும். சார், அந்த பாலம் இருக்கிறதுனால தான் நீங்க டிராபிக் எல்லாம் எவ்வளவு கம்மியா இருக்கு. உள்கட்டமைப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்குதான் பிஜேபி வந்திருக்குங்க. பிஜேபி வந்திருந்தா மூளைக்கு மூளை அங்கங்க சிலைய திறந்து வச்சு தலைவர்களோட சிலையா இருந்திருக்கும்ல. ஆமா, பாலம் முக்கியமா சிலை முக்கியமா? உங்களுக்கு சிலை தான் முக்கியம். பாஜக வந்திருந்தா ஹிந்தி பேசியிருப்பாங்க, எல்லாருமே தமிழை மறந்துருப்பாங்க. ஓ, இப்ப மட்டும் தமிழ் பேசுறானோ? வேற வேற எந்த ஊர்ல இருக்கீங்க? ஆனா வேசார்படியில. அதான் அங்க இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் நெஞ்சம் வாழ்றதே அந்த மாதிரி ஏரியாக்குள்ளாரதான். புரியுதுங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆபீசர்ஸ், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், மந்திரிகள், அவங்கள கூப்பிட்டு பேச வேணாம். அவங்க வீட்டுல இத்தனோண்டு ஒண்ணு வளரும்ல, அதுங்கள்ட்ட போய் தமிழ்ல பேசி பாருங்களேன். சரளமா சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு வார்த்தை பதில் சொல்லிருச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். சாரி சார், அடிக்க முடியாது. அடிக்க முடியாது? அதான் சார், அடிக்க முடியாது. ஏற்கனவே அடிச்ச மொட்டையில அடிக்க முடியாது சார். ஹலோ, நான் உதாரணத்துக்கு ஒரு போட்டிக்காக சொல்றேன். புரியுதுங்களா? எங்கேயும் தமிழ் கிடையாது. தமிழ் செத்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, இப்ப எல்லாருமே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. வந்திருக்க இந்திக்காரன்ட்ட நம்ம பேசி பழகிறதுக்காக ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கோம். எங்க தலைவரே 30 நாளில் ஹிந்தி படிப்பது எப்படிங்கிற புத்தகத்தை உள்ளார வச்சு சுத்திட்டு இருக்காரு. அதை எவனாவது சொன்னானா? அந்த புக்கோட தான் சிபிஐ விசாரணைக்கு போனாரோ. அப்புறம் அவங்கள்ட்ட எப்படி கம்யூனிகேஷன் எப்படி நடந்தது? அப்படின்னு கேட்டதுக்குதான்
அவங்க சொல்லிருக்காங்க உங்க கூட படம் பண்ணணும் அப்படின்னு. இந்த இவ்வளவு பெரிய புக்ல இந்த 2 வார்த்தை தான் கத்துக்கினாரா? ஹலோ, ம். புக்க பார்த்து பார்த்து பேசினாரு. என்கிட்ட புக் இல்ல, அதனால நான் சரளமா பேசல. ஓகே 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 சார். தெரியுமா? சரி. ஹம் ஆப்கே இன்கம். என்னது? அம்மா இன்கம் தராங்களா? ஹலோ, ம். ஹிந்தி தெரியாதும் இல்ல, ம். ஹிந்தியில பாட்டுலாம் பாடுவேன் நான். சார் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க சார். है अजनबी तू भी कभी. அடுத்த லைன் மறந்துடுச்சோ? ஹலோ சார் ஹிந்தி தெரியலனா தெரியலன்னு ஒத்துங்க சார். என்னையே ஏமாத்துறீங்க, மக்களையும் ஏமாத்துறீங்க, உங்க தலைவரை அப்படிதான் ஏமாத்தினேங்கிறாரு. ஏன் சார் உங்களுக்கு இந்த பொழப்பு? இந்த ஏமாத்துனுங்கிற வார்த்தையை என்னோட நிப்பாட்டுங்க. ம். புரியுதுங்களா? ம். என் தலைவனுக்கும் அதை சூட்டாதீங்க. ம். சீரியஸா சொல்றேன். சரி. அப்புறம் வேற மாதிரி நடக்கும். எப்படி சார் தண்ணியை போட்டு தலைகீழ நடப்பீங்களோ? தண்ணி போட்டு தலைகளை நடப்போமா? ம். இல்ல தடுமாறி தடுமாறி நடப்பீங்களா? ஹலோ, ம். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டா செய்ய வேண்டிய காரியத்தை பையனுங்க பக்காவா செஞ்சுட்டு போயிடுவாங்க. சார் எனக்கு சொல்லுங்க சார். எங்க வீட்டுக்கு தண்ணி வர மாட்டேங்குது, எனக்கு பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது, கேஸ் வர மாட்டேங்குது. நீங்க சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கல. ப்ளீஸ் சார். ஹலோ, ம். புரியல. இல்ல சார் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா- தாவேக்காரன் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? சார் நீங்க தான் சார் சொன்னீங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா எல்லா வேலையும் தானா நடக்குதுங்க. எங்க வீட்டுக்கு சொல்லி விட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தான் சொன்னேன். நான் சொல்றது மர்டர் மர்டர் மர்டர். அது என்ன டர்ரு சார்? அது என்ன டர்ரா? ம். ஹலோ, ம். மர்டர்னு ஹிந்தி படம் பார்த்திருக்கீங்களா? தமிழ் படம் ஒன்லி. அதான் பிபாசா பாசு தெரியுமா? தெரியாது. தெரியாது? ம்ஹும். சன்னி லியோன், தெரியாது. மியா கலிஃபா, தெரியாது பூஜ் கலிஃபா. சார். மியா கலிஃபாவே தெரியாதுன்ற பூஜ் கலிஃபா எப்படி சார் தெரியும்? தெரியாது சார். அதான் ஈரான்ல எவ்வளவு பெரிய போர் நடந்து துபாயில அவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கான். எதுக்கு பக்கத்துல? எது பக்கத்துல? பூஜ் கலிஃபா பக்கத்துல. ஓ சரி. ஆனா அந்த பூஜ் கலிஃபா தெரியலன்னு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். மியா கலிஃபாவை தெரியலன்னு சொன்னது இருக்க பொய். திமுக காரர்களோட சதி. பொய் பொய் பொய். மியா கலிஃபாவுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதுலயும் வந்து நீங்க திமுக சதின்றீங்க. மியா கலிஃபாவுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தமா? ம். ஹலோ, மியா கலிஃபாவை தெரியலேன்னு சொல்றீங்களே, அத சொல்றேன். இந்த தெரியாது தெரியாதுன்னு சொல்றது யார் சொல்லுவா? திமுக காரன் தான் சொல்லுவான். அதுக்கு சொல்றேன். உடனே மியா கலிஃபாவும் திமுகவும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா புரியல. நீங்க உங்களுக்கு எது நடந்தாலும் திமுக திமுக திமுகன்னு அதுலயே இருக்கீங்க. கடைசியில திமுக உங்களை ஜெயிச்சு உங்களுக்கு ஞாபகத்தை போட போறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்க போகுது. ஒரு விஷயம், ம். ஒத்த நாமம் போட்டிருக்கோம். ம். ஏன் தெரியுமா? ஏன்? இங்கிட்டும் இங்கிட்டும் போட்டுருவோம். ஜாக்கிரதையா இருக்கு. திமுக வந்து போடும். திமுக போடுமா? ம். ஹலோ, திமுகவுக்கு நாங்க நாமம் போடுவோம்னு சொல்றோம். அவங்கதான் போட மாட்டாங்களா? அவங்கதான் வந்து நாத்திகவாதிகளாச்சு. அவங்க எப்படி நாமத்தை போடுவாங்க? ரொம்ப அறிவாளியா பேசுறீங்களோ? ஆமா சார். பெரியார் கொள்கையை அவங்க கடைபிடிக்கிறாங்க. நீங்க பெரியார் கொள்கையை தலைவரா வச்சிருக்கீங்க. ஆனா பெரியார் கொள்கையை கடைபிடிக்க மாட்டீங்க. பூஜை போடுறீங்க, எல்லாமே நடத்துறீங்க, எல்லாமே பண்றீங்க. வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஒரே ஒரு இடத்துல பிஜேபி ஒரு எம்எல்ஏ எடுத்தாவே அவன் தான் இங்க சிஎம். தெரியுமா? அப்படியா சார்? அப்புறம் எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிரும். ஓஹோ, அப்படிதான் ஜெயிக்க முடியும் உங்களால? வேற என்ன ஜெயிக்க முடியும்? ஹலோ, ஒரு விஷயம், எல்லாரையும் சாமி கும்பிட வைப்போம். தெரியுமா? ஆமாமா, நீங்க வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் நடத்துறோம். எல்லாரும் அப்புறமேல் நான் சாமி கொடுக்க மாட்டேன், எனக்கு சாமியை பிடிக்காது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரையும் கூப்பிட்டு செந்தூர வச்சு நாமத்தை போட்டு பட்டையை போட்டு அமுச்சு விடுவோம். அப்படின்னு நீங்க நினைச்சுதான் இருக்கணும். அப்போ திமுக கட்சா நின்னு போராடும். பாப்போம். பார்க்கலாம் சார். நன்றி. பார்க்க தானே போறோம். பார்க்கலாம் சார். நன்றி. பார்ப்போம். நன்றி சொல்லாதீங்க. நன்றியற்ற மனிதர்கள் நீங்களாம். ஆமா, இனிமேல் நன்றினே சொல்லாதீங்க. சரிங்க சார். அப்போ பாய் பாய். சரியா சார்? பை பையா? நீங்க தான் நன்றி சொல்லுவாங்க, நீங்க பாய் பாய் சொல்றேன். ஓகே, டேக் கேர், குட் பை. பை பை சொல்லக்கூடாது, குட் பை சொல்லணும், குட் நைட் சொல்லணும். குட் நைட்டா? நம்மளாம் தூங்க போறோம், குட் நைட் சொல்றது. ஹலோ,
தூங்கணும். ம். தூக்கம் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு முக்கியம். ம். தூங்குறதுக்கு முன்னால யாருக்குமே குட் நைட் சொல்லாட்டினாலும் நமக்கு நாம கையை பார்த்து குட் நைட் சொல்லிக்கணும். தெரியுமா? தெரியாது சார். அப்பதான் நிம்மதியா தூக்கம் வருமா. ம். உங்க தலைவருக்கு மட்டும் யார் குட் நைட் சொன்னாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. போதும் எங்க தலைவரை பத்தி பேசுனது. குட் பை சார்.